ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி காயெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆச்சு. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது நிறைய பேர் நினச்சிக்கலாம். இதில் ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். காயெல்லாம் எல்லாமே வாங்கினோடனே நல்லா அலம்பி காய வச்சுட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதுதான் பெஸ்ட்டு. பிகாஸ் டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதில். ஸோ காயை கட் பண்ணதுக்கு முன்னாலே அலம்பி விடணும். ஸோ நாங்கள் வாங்கினதுமே அலம்பி காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு முன்னால் அலம்பி விட்டு கட் பண்ணோம். கட் பண்ண அப்புறம் காயை அலம்பக்கூடாது. எக்ஸப்ட் சேனை இந்த மாதிரி கொஞ்சம் மண் எப்படியும் வரும் அலம்பினாலும். ஸோ கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி விட்டு போடணும். இன்னொரு இது என்னென்னா, காய் கட் பண்ணுறதுக்கு ஷார்ப் நைஃபாக இருக்கணும். இது பிளண்ட் நைஃப், இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ப் நைஃபை யூஸ் பண்ணணும். ஷார்ப் நைஃப்பில் ஒரே கட்டில் கட் ஆகணும் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி பிளண்ட் நைஃபை ரொம்ப ப்ரெஷர் போட்டு கட் பண்ணால் அதுலேயும் ஒரு சிம்பிள் லாஜிக். அதை சதைச்சுடுவோம். நல்லா க்ரஷ் பண்ணினா என்ன ஆகும், அதோட ஜூஸு இதெல்லாம் வெளியில் போயிடும். மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ், பீன்ஸு, கேப்சிகம், கேரட்லெல்லாம் பொட்டாசியம் அண்ட் சோடியம், அந்த எலக்ட்ரோலைட்ஸ் தான் ஜாஸ்தி. அதுதான் நமக்கு நியூட்ரிஷன் கொடுக்குறது. அதை நம்ம க்ரஷ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோன்னா கட் பண்ணுறத சமைச்சுட்டு ஒன்றுமே அதில் இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா சமைச்சு சாப்பிட்டோம், நமக்கு என்னமோ ஹெல்த்தே நன்னா இல்லையேன்னு நினச்சிக்கலாம். ஸோ இது சிம்பிள் லாஜிக். ஷார்ப் நைஃப்பில் ஒரே இதுவாக கட் பண்ணோம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணோம் காயை. இந்த மாதிரி இது சேனை, வாழைக்காய், பூசணிக்காய். ஸோ இந்த அளவு கொஞ்சம் பெருசாக தான் நாங்கள் கட் பண்ணுவோம். இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுனா எகெயின் அதே இது தான். அந்த இதெல்லாம் ஜூஸஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் குக் பண்ணுறதுக்கு முன்னாலேயே. உங்களுக்கு யாருக்காவது மேஷ் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி விட்டு பாயில் பண்ணி விட்டு மேஷ் பண்ணுங்க, அது பரவாயில்ல. இது உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு முதலையே எண்ணெயை விட்டு வதக்கப்படாது. முதலையே எண்ணெய் விட்டு வதக்கினா நிறைய எண்ணெய் விடணும், வேகாது, எண்ணெய் தான் செலவாகும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு ஒரு 3/4 வேவு கொஞ்சமாக தண்ணி வச்சு, இல்லைன்னா ஸ்டீம் பண்ணால் கூட பரவாயில்ல, 3/4 வேவ் ஆனதும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 10 மினிட்ஸ் நல்லா கூல் ஆகிடும். கூல் ஆனப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கினாலும் அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த பீன்ஸு, கேப்சிகம் இதெல்லாம் இந்த அளவுக்கு கட் பண்ணுறது பெட்டர். இத்தனை பெருசு பெருசாக இருக்கே, இது நன்னா இல்லையேன்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இதுதான் நல்லது ஆக்சுவலி. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணால் அது அதுலேயே நிறைய தண்ணி வந்துச்சு பாருங்க. ஸோ இது ராங் மெத்தட். பீட்ரூட்டும் அப்படி தான். இந்த அளவுக்கு கட் பண்ணோம். அப்புறம் நீங்கள் தேங்காய் இதெல்லாம் போட்டால் சரியாக இருக்கும். வைட்டபிள் பீசஸாக இருக்கணும். அதாவது நம்ம சியூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். எதுவுமே ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி அப்படியே முழுங்குற மாதிரி இருந்ததுன்னா ஈஸி டு டைஜஸ்ட் நினச்சிக்காதீங்க. அது சியூ பண்ணி சாப்பிட்டா தான் டைஜஷன் இஸ் பெட்டர். ஸோ இது ராங் மெத்தட். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது சரியான மெத்தட் ஆஃப் கட்டிங் இல்லை. ஸோ இது ரெண்டுமே சரியில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி இப்போது கட்லெட் எல்லாம் பண்ணுறோம். இந்த பீட்ரூட் சேராதேன்னா நீங்கள் பாயில் பண்ண அப்புறம் அதை மேஷ் பண்ணால் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கில் வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷனை ரீட்டைன் பண்ணி கட் பண்ணுறது நல்லது. இப்போ எண்ணெய் நாங்கள் 3 வித எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில், கீ. கீ நீங்கள் இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கீ கூட யூஸ் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு கீ யூஸ் பண்ணலாம். தோசை இட்லிக்கு நல்லெண்ணெய், டீப் ஃப்ரைனுக்கு இது, தாளிக்கிறதுக்கு சில ஐட்டம்ஸ்க்கு கோகோனட் ஆயில். ஸோ இந்த மாதிரி லிமிட்டட் யூஸ் ஆஃப் ஆயில் அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஆயில்ஸ் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் வேக வச்சப்பறம் நான் காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாம் வேக வச்சாச்சு. அண்டு உருளைக்கிழங்கு சொன்ன மாதிரி ஒரு 3/4 வேவு ஆனதும் எடுத்தாச்சு. ஸோ குழையில பாருங்க, அமுத்தினா கூட குழையில. இந்த ஸ்டேஜில் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் 10 மினிட்ஸ். ஃப்ரிட்ஜில் 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா கூலான அப்புறம் அது குழையாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் கூட குழையாது. இந்த கூட்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா தெரியுது என்னென்ன இருக்குதுன்னு. சின்ன சின்னதாக கட் பண்ணால் எல்லாம் ஒரு மாஸ் கிரேவி மாதிரி ஆகிடும்.
அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லா பீஸும் தெரிஞ்சுட்டு நல்லா இருக்குது. இது ரசக்காளு. இதோட ரெசிபி என்னோட பழைய போஸ்ட்டில் இருக்குது, பாருங்க. இது வந்து கேப்சிகம் பருப்பூசலி, இது கீரை மசியல், இது பீட்ரூட். இப்போ அது கூலான அப்புறம் தாளித்து கொட்டுறதை காட்டுறேன். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் வேணும். இது நல்லா கூல் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் இது சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். நம்ம முதலையே வேக வைக்காதக்கு ஃப்ரை பண்ணோம்னா ஜாஸ்தி எண்ணெய் ஆகும். அது டேஸ்டியாக இருக்கும். பட் எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டடாக இருக்கும். அப்புறம் வந்து கடைசியில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், இதுவும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அதுக்கு கொஞ்சம் கடுகு, இது அந்த ரசக்காளனுக்கு தாளித்து கொட்டிருக்கு. கடுகு நல்லா வெடித்தா தான் அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே லாஸ்ட்டு தான் தாளித்து கொட்டணும், ரொம்ப சீக்கிரம் தாளித்து கொட்டக்கூடாது. அண்ட் ரசக்காலத்துக்கு கருவேப்பிலை, மிளகா வத்தல், கொஞ்சம் ஜீரா, மிளகு, எல்லாத்தையும் நிறைய எல்லாம் ஆட் பண்ணது கிடையாது. ஏதாவது ஒரு ஐட்டம் பிளாண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. தேங்காய் எண்ணெய் தான் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது ஒரு பாலக்காட் ஸ்டைல் டிஷ். அண்ட் இது வந்து போட்டிருக்கேன் நான் இதில் போஸ்ட்டில், போய் பாருங்க. ஸோ இந்த கம்மி எண்ணெயிலேயே காயெல்லாம் தெரியற மாதிரி ஒரு டிஷ். ஆனால் குக்கிங் வந்து அவாவா ப்ரிஃபரன்ஸு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னா இந்த மாதிரி மசாலா இதெல்லாம் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். என்னோட மெசேஜ் இதில் என்னென்னா, எப்படி காயை கட் பண்ணி நியூட்ரிஷனை மெயின்டைன் பண்ணுறது, ரீட்டைன் பண்ணுறது இல்லைன்னு, அதுதான் இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன். ஸோ அவாவா விருப்பம் அந்த மசாலா ஒரு ஃபேமிலி ப்ரிஃபரன்சஸ் பிரகாரம் பண்ணுறது வேறு. ஸோ இந்த மாதிரி தான் இதுவுமே குழையாது. இது மேலே நீங்கள் என்ன மசாலா வேணுமோ தூவிக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர் லாஸ்ட்டில் போடுவேன். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பீட்ரூட்டை நான் அப்படியே வச்சுருக்கேன், பிகாஸ் ஒரு சாலட் மாதிரி இருக்கட்டும்னு. நல்லா வெந்திருக்கதுவும், ஏன்னா பருப்பூசலி கொஞ்சம் காரமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.